Hi everyone. நிந்தவூர் ஹாசிபுல் உலூம் மதர்சா மாணவர்கள் 6 பேரை இதுவரைக்கும் காணவில்லை. 11 மாணவர்களும் உளவு இயந்திரத்தின் ஓட்டுநரும் ஓட்டுநரின் உதவியாளரும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் 5 மாணவர்கள் மாத்திரமே இதுவரைக்கும் மீட்கப்பட்டுள்ளனர். 12 தொடக்கம் 16 வயதுகளுடைய மாணவர்களே இவ்வாறு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சோகம் இடம்பெற்றுள்ளது. அதிக வெள்ளம் காரணமாகவும் இருள் சூழ்ந்த நிலையிலும் நேற்று இரவு 11 மணியுடன் தேடுதல் பணிகள் நிறுத்தப்பட்டது. இன்று காலையிலிருந்தே மீண்டும் தேடுதல் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என பாதுகாப்பு தரப்பு குறிப்பிட்டுள்ளது. சம்மாந்துறை பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்களே இவ்வாறு காணாமல் சென்றுள்ளனர். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக இலங்கையின் பல பிரதேசங்களும் பாதிப்படைந்துள்ளது. அதில் மிக முக்கியமாக கிழக்கு இலங்கை அதிக அளவிலே வெள்ள காடாகவே மாறியுள்ளது. இதனூடாக பல தரப்பினரும் பாதிப்படைந்த நிலையில் நேற்று மாலை நிந்தவூர் ஹாசிபுல் உலூம் மதர்சா மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டு வீடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இவ்வாறு வீடுகளுக்கு திரும்பியவர்களுக்கு ஒழுங்கான வாகன வசதிகள் இல்லாத நிலையில் உளவு இயந்திரம் ஊடாகவே நிந்தவூரில் இருந்து சம்மாந்துறைக்கு இவர்கள் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் இந்த உளவு இயந்திரத்தின் ஓட்டுநர் உதவியாளர் அதே போன்று 11 மதர்சா மாணவர்கள் சென்றுள்ளனர். இந்த நிலையிலே மாவடி பள்ளிக்கும் காரைதீவு பிரதேசத்திற்கும் இடைப்பட்ட பாலத்திற்கு அண்மையிலே வெள்ளத்திலே சிக்கியுள்ளனர். வெள்ளத்திலே சிக்கிய நிலையில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் கவிழ்ந்ததன் ஊடாக இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. இந்த அனர்த்தத்திலே அனைவரும் காணாமல் சென்ற நிலையில் பொதுமக்களின் உதவியுடன் சாய்ந்தமருது ஜனாசா சங்கத்தின் உதவியுடனும் அதே போன்று பாதுகாப்பு படையின் உதவியுடனும் தொடர்ச்சியாக தேடுதல் வேட்டை நடாத்தப்பட்டது. என்றாலும் நேற்று இரவு 11 மணி வரை 5 மாணவர்கள் மாத்திரமே மீட்கப்பட்டுள்ளனர். ஏனைய 6 மதர்சா மாணவர்களும் உளவு இயந்திரத்தின் ஓட்டுநர் அதே போன்று உதவியாளர் என 8 பேர் காணாமல் சென்றுள்ளனர். நேற்று இரவு 11 மணி அளவிலே இந்த தேடுதலும் இடைநிறுத்தப்பட்டது. அதிக வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் இருள் சூழ்ந்த நிலையிலும் தேடுதல் பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலையிலே இந்த தேடுதல் பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தது. இன்று காலையில் இந்த தேடுதல் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என கூறப்படுகின்றது. என்றாலும் இந்த மாணவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இதுவரைக்கும் தெரியவில்லை. எனவே இந்த மாணவர்கள் உட்பட 8 பேருக்கும் எந்தவிதமான பாதிப்புகளும் இன்றி மீட்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். அதற்காக அனைவரும் இறைவனிடம் பிரார்த்தியுங்கள். குறிப்பிட்ட அனர்த்தத்தில் சிக்கி காணாமல் போன 6 மாணவர்களின் பெயர் பட்டியலும் வெளியாகியுள்ளது. முகமது தஸ்ரிப், முகமது நாசிக், முகமது அப்னாஸ், முகமது சஃப்ரான், முகமது சாதிர், முகமது யாசின் என்ற 6 மாணவர்களே காணாமல் சென்றுள்ளனர். அதே போன்று இவ்வாறு மதர்சாக்கள் கல்வி நிலையங்களில் இருந்து மாணவர்களுக்கு இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக விடுமுறை வழங்கி வீடுகளுக்கு அனுப்புவது எந்த பிரச்சனையும் கிடையாது. என்றாலும் இவர்களை பாதுகாப்பான முறையில் அனுப்புவதற்கான ஏற்பாடுகளையும் மதர்சாக்களின் கல்வி நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் சரியான முறையில் வழிகாட்ட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இல்லாத பட்சத்தில் இவ்வாறான சோகமான சம்பவங்கள் மாத்திரமே எமக்கு எஞ்சி இருக்கும். எனவே அனைவரும் இந்த மாணவர்களுக்காக பிரார்த்தியுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.